ட்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை ஓயாது போல இருக்கு. இவங்களுக்கு பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கு. இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு நேத்துக்கு ஆரம்பிச்சுதா அப்படின்னா இல்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்பிச்ச பஞ்சாயத்து தொடர்ச்சியா போயிட்டு தான் இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வராங்க. அப்போ பாஜகவின் மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. அதாவது அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் நேரடியான மோதல் ஏற்பட்டது, வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இதனுடைய வெளிப்பாடு, இதனுடைய நீட்சி தான் நாங்க பாஜக கூட்டணியிலிருந்து விலகுறோம், நாங்க இது மட்டும் இந்த கூட்டணிக்கு வரமாட்டோம், இன்னைக்கு இல்ல 2031 எப்பவுமே நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு என்ன பண்ணாரு, வெளியே வந்தாரு. வெளியே வந்த ஜோர்ல அதிமுக பட்டாசு வெடிச்சு சீட்டு கொடுத்து என்ன பண்ணாங்க, கொண்டாடுங்க, எப்ப எங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சுப்பா. அதாவது பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து இந்தியா விடுதலை வாங்கின சந்தோஷத்தை விட பாஜக கிட்ட இருந்து அதிமுக விடுதலை வாங்கிச்சு அப்படின்ற சந்தோஷம் அதிமுக காரங்களுக்கு ரொம்பவே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் பட்டாசுகளை வெடித்து ஸ்வீட்டுகளை கொடுத்து என்ன பண்ணாங்க, வெற்றிகளை கொண்டாடினாங்க, இந்த விடுதலையை கொண்டாடினாங்க. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே போய் கூட்டணி வச்சுட்டாங்க திரும்பவும். அது சில கண்டிஷன்லாம் போட்டாங்க, பாஜக மாநில தலைவரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படி பாஜக எல்லாத்தையும் செயல்பட்டுருந்தாங்க. அண்ணாமலையை விலக்கிட்டாங்க. அண்ணாமலையை விளக்குனாலும் உள்ளுக்குள்ள அந்த தீ என்ன பண்ணுது, பற்றி எரிஞ்சிட்டே இருக்கு. இது வரைக்கும் இருக்கு. இபிஎஸ் விசஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு விவகாரம் போயிட்டே இருக்கு. ஏன்னா இவங்களுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள், இபிஎஸ் ஆதரவாளர்கள், இவங்க எல்லாம் சமூக வலைதளங்கள்ல நேரடியா போட்டி போறது, வார்த்தைகள் போர்களை ட்வீட் பண்றது, வீடியோகள் போறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பா இது எப்படி உச்சம் அடைந்ததுன்னா, கொங்கு பெல்ட்ல எங்க தலைவர் அண்ணாமலையை தவிர்த்துட்டு இபிஎஸ் நாங்க தோக்கடிப்போம், நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இபிஎஸ் நிப்பாற்ற வேட்பாளர்களை எல்லாரையும் நாங்க தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே எழும்புந்தெல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய இடங்கள்ல இபிஎஸ் டைரக்டா இன்டைரக்டா அட்டாக் பண்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இப்படியா இருக்கும் பொழுது அதிமுகவில இருந்து பிரிந்தவர்கள் எல்லாருமே ஒதுக்கியே வச்சிருந்தது அதிமுக. இப்போ செங்கோட்டையனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், பாஜக சசிகலாவா இருக்கட்டும், இவங்களை எல்லாரையும் என்ன பண்ணாங்க, ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. இவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, அப்படி புழங்கினா உங்களையும் நான் ஊரோட்டு ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் ஐயா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, செயல்பட்டு இருந்தார். ஆனா கூட்டணி கட்சியில இருக்கிற பாஜக தொடர்ந்து இந்த விதிமுறைகளை மீறிட்டே இருந்தாங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மீறலாம்ப்பா, அதனால தொடர்ந்து மீறுறது அப்படின்ற போது ரொம்ப மனசு கஷ்டமாவே இருந்தது, நெருடலாவே இருந்தது ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு. இதனாலே நயினார் நாகேந்திரனை வந்து என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு பேசுனதா ஒரு தகவல் இருக்கு. இங்க பாருங்க, உங்க முன்னாள் மாநில தலைவருக்கு சொல்லுங்க, டிடிவி தினகரன் எதுக்கிட்டுங்க போய் பேசுறாரு, ஓபிஎஸ் கிட்ட எதுக்கு போய் பேசுறாரு, இதெல்லாம் வேண்டான்னு வச்சுக்கோங்க. எங்களை எல்லாம் கேள்வி கேட்கறாங்க எங்க ஆட்கள்லாம். எப்படிங்க கூட்டணியில் இருக்கும்போது நம்ம ஒருத்தருங்களை வந்து விலைக்கு வைக்கிறோம், கூட்டணியில் இருக்கிற தர்மத்தை மீறி அவங்க போய் சந்திக்கலாம், இது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிர்வாகிகள்லாம் ரொம்ப கேள்வி கேட்டு இருக்காங்க. சமாளிக்க முடியல என்னால, ஒழுங்கா நீங்க மேல இடத்துக்கு டெல்லிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு நயினார் நாகேந்திரன் கிட்ட. ஏன்னா நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் போறது தெரிஞ்சு இவர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. இப்ப அண்ணாமலைக்கு என்னன்னா, சமீபமா எந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கிறதே இல்ல. டெல்லிக்கும் சென்னைக்கும் போக்குவரத்துமா தான் இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ரொம்ப பிஸி, நான் ரொம்ப பிஸி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்காரு. கட்சி கூட்டங்கள் எல்லாம் தவிர்த்துறாரு. இவருக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குல்ல, அந்த ஷெட்யூல் எல்லாம் ஓரம் கட்டுங்கப்பா. இப்போ நான் வந்து டெல்லிக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், டெல்லியில போய் மீட்டிங் போட்டு இருக்கேன், அதுதான் ரொம்ப பிரதானமா இருக்கு, எல்லா ஷெட்யூலும் ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு, இப்ப இதுல டெல்லியில பிஸியா இருக்காரு. அமித்ஷா கிட்ட போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறது, ஜேபி நட்டா, பிஎல் சந்தோஷ், இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. அப்போ அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கூட்டணி விட்டு வெளியே போயிடக்கூடாது. இவங்க ஒருவேளை வெளியே போயிட்டா அது நம்ம கூட்டணிக்கு விரிசல் வரும். ஏன்னா அதிமுக வாக்குகள் சதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே அதிமுக ஒற்றுமையா இருந்தது, இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. டிடிவி தினகரன் சசிகலா இவங்களா பிரிஞ்சு இருந்தாங்க. பிரிஞ்சு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரால தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் பிரிந்தது. அதாவது டிடிவி தினகரனாலேயோ சசிகலாவிலேயோ வாக்குகள் பிரிஞ்சது. அதனாலேயே பல இடங்கள்ல அதிமுக தோல்வியை சந்திச்சது. சொற்ப எண்ணில் தோல்வி தோணுது, ரொம்பலாம் இல்ல.
2000, 3000, 5000 இந்த வாக்குகள் வித்தியாசத்துலதான் அவங்க தோல்வி விட்டுறாங்க. சோ இதெல்லாம் கணித்து வைத்து பார்க்கும் பொழுது பாஜக என்ன பண்ணாங்கன்னா, இப்ப அதிமுக ஒன்றா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட். அதிமுக பிரிஞ்சிருந்தா யாருக்கு லாபம்? அது திமுகவுக்கு தான் சாதகமா போகும். நமக்கு திமுக தோக்கடிக்கணும் அப்படின்றதுனால இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை பலப்படுத்தணும். நீங்க அதிமுகவில் பிரிந்தவங்களை ஒண்ணு சேர்த்துக்கோங்க, சேர்த்துக்காம போங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப பிரிஞ்சவங்கள தனித்தனி அணியா இருக்காங்கல்ல, இவங்களை எல்லாரும் கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க அதிமுக குள்ள கொண்டு போக வேண்டாம். அதிமுக கொண்டு போனா இபிஎஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, அதிமுக உள் விவகாரத்துல நீங்க தலையிடவே கூடாது, இதுக்கெல்லாம் ஓகே சொல்லுங்க, நான் கூட்டணிக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்ப அதிமுக கட்சிக்குள்ள இவங்க தலையீடு இல்ல, ஆனா கூட்டணிக்குள்ள எங்க தலையீடு இருக்கும். நாங்க யார கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் வரக்கூடாது நீங்க எனக்கு கட்டளை போடக்கூடாது. நீ கட்சிக்குள்ளதானே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன, நான் கூட்டணிக்குள்ள கொண்டு வருவேன், அதனால நீங்க வந்து எனக்கு வந்து அதிகாரம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப இபிஎஸ் குரல் கொடுக்கவே முடியாது. கூட்டணிக்குள்ள யாரு வந்தாலும் இபிஎஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அது ஓபிஎஸ் இருந்தாலும், டிடிவி தினகரன் இருந்தாலும், ஏன் சசிகலாவே இருந்தாலும் இவர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். வேற வழியே கிடையாது. கட்சிக்குள்ள நாங்க வரல, கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்றதான் உங்க பாலிசி, உங்க நிபந்தனை. நான் கட்சிக்குள்ள வரல, கூட்டணிக்குள்ள கொண்டு வரேன். என்டிஏ கூட்டணின்றது பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி இல்ல. அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கு. ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க தலைமை இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணிக்கு நாங்க தான் அப்படின்ற ரேஞ்சில பாஜக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதனால இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பாஜக என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்க ஓபிஎஸ் உள்ள கொண்டு வாங்க, டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வாங்க, சசிகலாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட்னால டெல்லிக்கு போன கையோட உடனே ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சாரு, டிடிவி தினகரன் சந்திச்சாரு. இந்த சந்திப்பு இபிஎஸ்க்கு ரொம்ப நெருடலாவே இருக்கு, ரொம்ப கேள்விக்குரியவருக்கு. நிர்வாகிகளை சூழ்ந்துட்டாங்க. அண்ணாமலைக்கு இதே வேலையா போயிருச்சு. 2024 இப்படிதான் கூட்டணிக்குள்ள குட்டையை கலக்குனாரு. இப்ப ரெண்டாவது இந்த தேர்தலில் கூட்டணியை குட்டையில கலப்புறாரு. எதுக்கு இவருக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் எகிரி இருக்கிறாங்க. சோ இதனாலேயே அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க, கொஞ்சம் ஒதுக்கி வைங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இபிஎஸ் நயினார் கிட்ட சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. இதன் அடிப்படையில நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு போனாரு சமீப காலமா. அங்க போயிட்டு அண்ணாமலையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி சொல்லுங்க, இங்க இபிஎஸ் அவருடைய சார்பாக நிறைய குளறுபடிகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, இவங்க ஒதுக்கி வச்சவங்க எல்லாரையும் இவர் போய் சந்திக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு, அதனால 2024 மாதிரி 2026 கூட்டணி உடையுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு, அதனால கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையை போட்டு கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஆக மொத்தம் இங்க பாஜக அண்ணாமலையை வச்சு ஒரு பெரிய பிளான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இபிஎஸ் சொல்றதையோ இல்ல நயினார் நாகேந்திரன் சொல்றதையோ பாஜக கேட்குமா கேட்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆக மொத்த இங்க கூட்டணிக்குள்ள கொஞ்சம் இப்போ அந்த கொஞ்சம் ஒதுங்கி வச்சிருந்த அந்த தீ உள்ளுக்குள்ள எரிஞ்சு இந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. திரும்பவும் இபிஎஸ் விசஸ் அண்ணாமலை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நிக்குது. இது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு, கொஞ்சம் கோபத்தை அடைஞ்சிருக்கு. ஏன்னா நாங்க ஒதுக்கி வச்சவங்க கிட்ட எதுக்கு பாஜக கூட்டணி தர்மத்தை மீறி போய் சந்திக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு இங்க பார்க்கப்படுது. ஆனா பாஜக தெளிவா சொல்லிட்டாங்க, கட்சிக்குள்ளதான் நீங்க வந்து தலையிட வேணாம்னு சொன்னீங்க, இது கூட்டணி, இந்த கூட்டணிக்குள்ள யார வேணா கொண்டு வருவோம், உங்களுக்கு என்ன சீட்டு ஒதுக்க வேண்டிய சீட்டு எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டை ஒடுத்துங்க, நாங்க பிரிச்சு கொடுத்துட்டு போறோம், நீங்க அவங்களுக்குன்னு தனியா பிரிச்சுனா, நீங்க அவங்களுக்கு பிரச்சனை பண்ண வேணாம், அவங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வேணாம், பிரச்சார மேடையில் நீங்க ஒன்னா நிக்க வேணாம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்டிஏ கூட்டணிக்குள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனும் உள்ள இருப்பாரு, ஓபிஎஸும் உள்ள இருப்பாரு, சசிகலாவும் உள்ள இருப்பாங்க அப்படின்ற ஒரு கோணத்துல போயிட்டு இருக்கு. இத எடப்பாடி பழனிசாமி எப்படி மேனேஜ் பண்ண போறாரு, இப்பத்திக்கு ஆஃப் ஆகி உக்காந்து இருக்காரு. ஏன்னா அவரால் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு இவருக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. கட்சிக்குள்ள கொண்டு வந்தா இவர் பேசணும். ஏன்னா அவங்க வந்து பாயிண்டா அடிச்சிட்டாங்க, இப்போ ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு, இவர் ஒன்னும் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கு. இத பாஜக எப்படி கையாள போறாங்க, இபிஎஸ் எப்படி கையாள போறாரு, மீண்டுமாய் என்டிஏ கூட்டணிக்குள்ள, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ரெண்டு கட்சிகளுக்குள்ளும் இபிஎஸ் விசஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு போராட்டம், ஒரு தீ ஒண்ணு வெடிச்சிருக்கு. இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.